இன்னைக்கு நாம வந்து டிவிஷன் மெத்தட் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேங்க் எக்ஸாமில் கொஷின்ஸில் வந்து ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறதுல 5, 25, 125 இந்த 3 நம்பரில் டிவைஷன் கொடுத்தா எப்படி டிவைட் பண்ணுறது டைம்ஸ்க்கு வந்து ஃபாஸ்ட் கால்குலேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். எப்படிலாம் ஈஸி ட்ரிக்ஸில் சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் 5, 25, 125 இந்த 3 நம்பரை வந்து டிவிஷன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 5 டிவைட் பண்ணணும் அப்படின்னா கொஷினில் இருக்கிற நம்பரையும் 5ஐயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 25 இருந்துச்சுன்னா கொஸ்டின் 25 இன்ட்டு 4. அடுத்தது கொஸ்டின் 8 இன்ட்டு 25 இன்ட்டு 8 இதால் மல்டிபிள் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 25ல் இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், 25ல் இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், 125க்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நீங்களும் ஒர்க் அவுட்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாமுக்கு பாஸ் பண்ண முடியும். எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளால் ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ண முடியும். கொஸ்டின் 245 வந்து 5ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டு பக்கமும் 2ஆல் மல்டிபிள் பண்ணலாம். 245 இன்ட்டு 2 டிவைடட் பை 5 இன்ட்டு 2 10. 5 2s are 10, 4 2s are 8, 9, 2 2s are 4 divided by 10. 0 0 cancel ஆயிரும். ஆன்சர் 49. 245 5ஆல் டிவைட் பண்ணால் 49. ஈஸியாக சால்வ் பண்ணிட்டேன். இதுவே நார்மலாக போட்டிருந்தோம்னா 240 போட முடியாது. ஸோ ஈஸி ட்ரிக்ஸ் ஃபார் 5ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம ஏற்கனவே தெரியும். இதுக்கு வந்து இந்த பக்கம் 4ஆலையும் ரெண்டு பக்கம் 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். 625 இன்ட்டு 4 divided by 25 into 4. 5 4s are 20, 4 2s are 19, 4 2s are 8, 8 plus 2, 10. 2 4 5 0. 25 into 4, 5 4s are 20, 100. அப்போ 00 கேன்சல் ஆயிரும். ஆன்சர் வந்து 25. 625 25ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளோட ஆன்சர் வந்து 25. 625 25ஆல் டிவைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ரெண்டு பக்கமும் 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். 625 இன்ட்டு 4 2500. 25 இன்ட்டு 4 100. 00 கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் 25. அப்போ 625 25ஆல் டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் 25. 25ங்கிறது நம்மளுக்கு ரொம்ப பெரிய நம்பர் தான். ஏன்னா டேபிள்ஸ் 125 டேபிள்ஸ்லாம் நம்ம படம் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணுவோம். 5 டேபிளில் 2 கேன்சல் பண்ணி அப்படியே கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிகிட்டு இருப்போம். அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும். நம்ம அவ்வளோ டைம் உட்காந்து போட்டுட்டு இருந்தால் எக்ஸாம் டைமே முடிஞ்சு போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரிக்ஸ் நிறையா கற்றுக்கணும். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா ரெண்டு பக்கமும் 8ஆல் மல்டிபிள் பண்ணணும். 375 இன்ட்டு 8 டிவைடட் பை 125 இன்ட்டு 8. 125 இன்ட்டு 8ஓட வேல்யூ 1000. 375 இன்ட்டு 8ஓட வேல்யூ 5 8s are 40. 7 8s are 56. 56 plus 4 60. 8 3s are 24. 24 plus 6 30. 3000 divided by 1000. இது கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் வந்து 3. 375 125ஆல் டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 3. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 8 இந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகுமா ஆகாதா? செக் இட் இஸ் டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஃபுல்லாக உட்காந்து டிவைட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற தேவையில்லை. 9 வந்து டிவிசிபிள் ஆகுதான்னு கேட்டால் எல்லா நம்பர்ஸும் சம் பண்ணால் போதும். எப்படி அப்படின்னா 729 வந்து 9ஆல் டிவிசிபிள் ஆகுதா அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்கன்னா நம்ம உட்காந்து டிவைட் பண்ணி பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. இதை ஜஸ்ட் ஆட் பண்ணணும். இந்த 3 நம்பர்ஸ் ஆட் பண்ணணும். 7 + 2 + 9ஓட வேல்யூ வந்து 8 10 16 17 18. 1 + 8ஓட வேல்யூ 9. ஸோ இந்த நம்பர் வந்து 9ஆல் டிவிசிபிள் ஆகும். எந்த நம்பர் கொடுத்தாலும் இந்த மாதிரி சம் பண்ணி பார்த்து ஆன்சர் 9 வந்துச்சுன்னா இட் இஸ் டிவிசிபிள் பை 9 அப்படிங்கிறத சொல்லிடலாம். வந்து 605 வந்து 11ஆல் டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணிக்கணும். 11 மைனஸ் சென்டர் நம்பரை வந்து மைனஸ் பண்ணிக்கணும் 11. அப்போ இந்த நம்பர் வந்து 11ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். செக் பண்ண சொன்னாங்க. ஒரு நம்பர் வந்து அதோட லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும். அதுவே வந்து 4ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணோம்னா லாஸ்ட் 2 நம்பர் மட்டும்
டிவைட் ஆச்சு அப்படின்னா 4ஆல் அந்த நம்பர் ஃபுல்லாகவே 4ஆல் டிவைட் ஆகும். லாஸ்ட் 3 டிஜிட் நம்பரை வந்து செக் பண்ணும். அந்த நம்பர் 8ஆல் டிவைட் ஆச்சுன்னா தட் நம்பர் டிவைடட் பை 8 சொல்கிறாங்க. அதை எப்படி டிவைட் பண்ணலாம், அதுதான் ட்ரிக்ஸு. எப்படி ஸ்ப்ளிட்டிங் மெத்தட், நம்மளுக்கு எது ஈஸியாக வருமோ அதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி டிவைட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்ப்ளிட்டிங் மெத்தட். ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை ஒரு நம்பரால் டிவிசிபிள் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப இந்த நம்பர் தான் நம்மளுக்கு ஹீரோ. இந்த நம்பரை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த நம்பர் ஒய்ங்கிற நம்பர் வந்து நம்மளுக்கு எப்படி வசதியாக இருக்குதோ, நம்மளுக்கு இப்போ 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 5 டேபிள்ஸ் தான் நம்மளுக்கு ஹீரோ. நம்மளுக்கு 5 டேபிள்ஸில் இருக்கிற நம்பர்ஸோட இந்த நம்பர் எக்ஸுங்கிற நம்பர் எது மேட்ச் ஆகுற மாதிரி இருக்குதோ அதை யூஸ் பண்ணி ட்ரிக் சால்வ் பண்ணுறது தான் இந்த மெத்தட். ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் நல்லா புரியும்னு நினைக்கிறேன், அதை பார்க்கலாம். இதில் 683 7 அப்படிங்கிற 2 நம்பர் இருக்குது. நம்மளோட டிவைட் பண்ணுற நம்பர் தான் நம்மளுக்கு முக்கியம், அதாவது ஹீரோ மாதிரி. அப்போ நம்மளுக்கு இந்த 7 தான் இங்கே ஹீரோ. நம்மளுக்கு 7 டேபிள்ஸ் தெரியும், நல்லா டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ 7, இந்த நம்பர் 683 3 டிஜிட் இருக்குது, அதில் நம்ம 2 டிஜிட் எடுத்துக்கலாம். 7 9 7s are 63, 10 7s are 70. 10 டேபிள்ஸ் போச்சுன்னா இது அதிகமாக போயிடும், அதனால் எடுக்கக்கூடாது. இதுக்கு கம்மியாக பக்கத்தில் இருக்கிற நம்பர் தான் எடுக்கணும், சின்ன நம்பர் தான் எடுக்கணும். அப்போ சின்ன நம்பர் என்னது 63. அப்போ 63 கூட ஒரு 0 ஆட் பண்ணிட்டோம்னா 630 ஆயிடுச்சோம். 630யோட எந்த நம்பர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 683 கிடைக்கும்னு பார்க்கணும். அப்போ 683 630 3 8ல் 3 போயிடுச்சுன்னா 5. அப்போ 53யோட ஆட் பண்ணோம்னா இதை டிவைடட் பை 7 பண்ணணும். 630யை 7ஆல் டிவைட் பண்ணணும், ப்ளஸ் 53யை 7ஆல் டிவைட் பண்ணணும். 630யை 7ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளோட ஆன்சர் வந்து 90, ப்ளஸ் 53யை 7ஆல் டிவைட் பண்ணணும். 7 7s are 49. அப்போ 49 ரிமைண்டர் வந்து 4ன்னு கிடைக்கும். ஸோ இதோட ஆன்சர் வந்து இதை ரெண்டையும் ஆட் பண்ணி ரிமைண்டர் 4. நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்போ ஆப்ஷன்ஸில் ரிமைண்டர் 4 வருதான்னு பார்த்து கூட நம்மளால் ஆன்சர்ஸ் எழுத முடியும். இது ஒன் ஆஃப் த மெத்தட். இதில் இன்னொரு ப்ராப்ளம்ஸ் வச்சு பார்க்கலாம். இப்போ 968 டிவைடட் பை 8, இதில் நம்மளுக்கு 8 தான் முக்கியம். 8ல் 11 × 8 வந்து 8. அப்போ 8 × 11 880. அப்போ 880 ப்ளஸ் ஆட் பண்ணால் 968 வரும்னு பார்க்கணும். 968 880ஆல் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 16ல் 8 போயிடுச்சுன்னா 8. 16 minus 8 8. 968ல் 880யை மைனஸ் பண்ணோம்னா 88. அப்போ 882 882 ஆட் பண்ணால் 968 கிடைக்கும். இப்போ இதை 8ஆல் டிவைட் பண்ணணும். 880 டிவைடட் பை 8 ப்ளஸ் 88 டிவைடட் பை 8. இதை டிவைட் பண்ணால் 110 ப்ளஸ் 11. 110 ப்ளஸ் 11ஓட வேல்யூ வந்து 121. அப்போ 121 டைம்ஸ் ஆன்சர் வந்து 968 டிவைடட் பை 8ஓட ஆன்சர் வந்து 191. ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு பேங்க்கில் எக்ஸாமுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ ஃபாலோ திஸ் சேனல் ஃபார் மோர் ட்ரிக்ஸ், சப்ஸ்கிரைப் இட் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.